ஆட்ஸ் ரன் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி நம்ம கிரியேட்டிவ்ஸில் போடுறோம். அப்போ மெட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் பண்ணி ஒரு சில ஏஐ இமேஜஸ் கொடுக்கும், ஏஐ வீடியோஸும் கொடுக்கும். அந்த வீடியோஸை யூஸ் பண்ணலாமா, அப்படி யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸ் வருமா அப்படிங்கிற டவுட்டுக்கு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அது இல்லாமல் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆட்ஸ் ரன் பண்ண எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு கிரியேட்டிவ் கொடுத்தோம்னா அது மூலமாகவே அது மெட்டா ஒரு சில 10-15 கிரியேட்டிவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது என்னென்னா நம்ம ஒரு கிரியேட்டிவ் கொடுக்குறோம். அந்த கிரியேட்டிவில் நம்மளோட பிராண்டோட கலர்லாம் லோகோலாம் கரெக்டாக இருக்குதா, அதுக்கப்புறம் நம்ம கால் டு ஆக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, நம்ம இது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதெல்லாம் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆட்டோ ஜென்ரேட்டடில் தான் அப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த 100ல் அட்லீஸ்ட் 80 டைம்ஸ் தப்பாக தான் இருக்குது. ஒரு சில டைம் கால் டு ஆக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்குது, ஒரு சில டைம் ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி அவுட் ஆஃப் த பாக்ஸாக போகிறதுனால இந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் சேஞ்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இன்புட்லேருந்து அந்த அவுட்புட் வேரியாக இருக்குது. இந்த மாதிரி ரெக்கமெண்டட் இமேஜஸை நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எல்லா இமேஜஸும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கிரியேட் பண்ண போஸ்டர்ஸை வச்சு போய்க்கோங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அந்த ஆட்டோ ரெக்கமெண்டேஷன் யூஸ் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு அவசியமே இல்லை. ரிலேட்டடான டவுட்ஸ் ஆர் கைடன்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானே உங்களை கைட் பண்ணுறேன்.